என்னப்பா எலெக்ஷன் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க போல. ஆமாப்பா, இங்கெல்லாம் தமிழ்நாடு பரபரப்பா இருக்கும் போல. அப்படித்தான் இருக்குது. அப்புறம் இந்த வாட்டி நீ யாருக்கு ஓட்டு போடலான் இருக்க? நானா? அவருக்குதான். இந்த வாட்டி ஒரு புது மாற்றம் இருக்கும் பாரு. காலங்காத்தாலேயே ஒருத்தன் எப்படி ரோட்ல பேப்பர் படிச்சுட்டு வராம பாரு. சரக்கதான் போட்டிருப்பான் டைச்சு. கம்மாய் போயிட்டு இருந்தேன், தண்ணி வரல, வீட்டுல தண்ணி குடிச்சு. என்னது எலெக்ஷன் டே சொல்லிட்டாங்களா? ஏரியால நம்ம தான் நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கிறோம். என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரனா? ஊர்ல இருக்க பாதி அரசியல் பைத்தியக்காரனா? நானும் பைத்தியக்காரன் ஆகி காட்டுறேன்டா. நீ தெரியுண்டா என்ன? அப்புறம் உன் புருஷன் இருக்கானா? போயிட்டானா? எது போயிட்டானா? அதுக்குள்ள போயிட்டான். தலைவர் கூப்பிடுறேன். வந்தாச்சா? தலைவர் 10 நிமிஷம் வந்துட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலண்ணா. சாப்பிடலையா? யோ, சாப்பாட போடுங்கய்யா. சாப்பாடு இல்லைங்க. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்ல, கடங்க பண்ணாரம். வீடியோ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. கூட்டம் எல்லாம் வந்துருச்சுங்க. இல்லப்பா, எல்லாரும் வந்தாச்சா? வந்தாங்கய்யா. வெளியே நல்லா டிராபிக்ல ஆகி அலைக்கடலே திறந்துச்சு. ஐயோ, அப்படியா? அந்த அளவுக்கு கூட்டமா? வாங்க. சரி, ஓகே. தலைவர் நான் தான் தலைவன், நான் தான் போவேன். போங்க, முன்னாடி போங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் தலைவர். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல தலைவரே. தலைவரே வயிறு ஃபுல் தலைவரே. ஐயோ, நம்ம தான் சாப்பிடவே இல்லையா? இப்படி ஏப்ப விடுறா? பசி ஏப்பங்க. ஏப்பம்லாம் விடுறாங்க தலைவர், நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் கையை கட்டி நின்று தோத்ததெல்லாம் போதும். எல்லா கையை கீழே இருக்குங்க. அப்புறம் வரப்போற தேர்தல்ல நாம எல்லா தொழிலும் ஜெயிக்கிறோம். இப்ப நான் ஒருத்தர் நிப்பாட்ட போறேன். நீயா? அப்போ நீயா? சரவடி ஆடா. வணக்கம் தலைவரே. இந்த தேர்தல்ல என் தம்பி சரவடி சண்முகத்தை தான் நிப்பாட்டுறேன். பாத்துக்குங்க, இவன் தான் என் தம்பி. வணக்கம். உன்னை யாருக்கு நிக்க சொன்னா? தலைவரை கூப்பிட்டீங்க? போய் அங்கிட்டு போய் வாங்க. இவன் தான் சரவடி சண்முகம், என் தம்பி. இவன் இந்த தேர்தலில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன். எல்லாரும் இவனுக்காக எல்லாம் அயராட பாடுபடுவான்னு எல்லாம் சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுங்க. அது தலைவரே, இன்னைக்கு தான் தலைவரே கூட்டா இருக்குங்க. போட்டுக்கோ. அந்த தம்பி இருக்கானே, அந்த தம்பி அதாவது வாழையடி வாழை. சார் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. ஊடக நண்பர்கள்லாம் வந்துட்டீங்களா? தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க சார். பத்திரிகை நிருபர்கள் சார் தமிழ் தாய் வாயில விட்டாடிடாதியா. என்ன சேனல் நீங்க? நான் வந்து பழைய தலைமுறை. உங்களுக்கு எல்லாம் பேட்டியா தரதுல போங்க. அதாவது வாழையடி வாழையாக வாழ்ந்து கேட்ட போல கதிரவன் டிவி. உனக்கு தான் முதல் பேட்டி. சொல்லுங்க. நித்தம் நெல்லுச்சோறு. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ மட்டும் இந்த கேமரா ஆஃப் பண்ண, நீ செத்த. அமைதி. சார், முதல் முறையா அரசியல் நிற்கிறீங்க. யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போட வேணாம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தேவையில்லை. என்ன சார் தேவையில்லை? எங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரிங்க சார். தேவையில்லை. ஓ, புரியுது சார். சார் பக்கத்துல என்னமோ நிக்குது, என்னது சார்? எங்க சின்னம். ஓ, அப்படிங்களா? இதுதானா? சரிங்க சார். எங்க சின்னத்தை பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? ஆமா சார். இணைந்த கைகள். ஓகே. எந்த அளவுக்கு எங்க சின்ன ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டை நாங்க வலுப்படுத்துவோம். சார், அரசியல் வேற, சினிமா வேறையா, இல்ல ரெண்டும் ஒண்ணுங்களா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க? தேவையில்லை. அதாவது நாங்க குண கோவையில இருக்கும்போது சார் கிளம்பலாம் சார். முடிஞ்சு சார், பேட்டி முடிஞ்சு. தேங்க்யூ சார். நைட் என்ன சார் டின்னர்?
சார் திடீர்னு கூட்டணி வச்சிருக்கீங்க, யார் கூட வச்சிருக்கீங்க? கேமரா வச்சிருக்கோம் தம்பி. அதே கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். அரசியல்னா அப்படி சார் இவங்க கட்சியை பத்தி நீங்க ஆல்ரெடி ரொம்ப திட்டி ரொம்ப மோசமாலாம் போட்டிருக்கீங்க. அரசியல்னா அப்படிதான். இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு இடம் கம்மியா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். என்ன சார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரியலையே. வேற பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியாது. ஐயோ என்ன சார் இது, ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாருங்க சார் ஃபர்ஸ்ட்? தெரியாதா? பெரிய முதலாளி. பெரிய முதலாளி சார். ஓகே சார். மாயா மீட்டிங்ல இருக்கோம். சார் போன்ல யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மாயாஜாலங்களை பத்தி நம்ம சார் பேசுற நேரம் போன்ல இல்ல. யாரு சார்? உங்களுக்கு மாயாஜாலங்களை பத்தி பேசுற நேரங்கள் இல்ல சார். உங்களுக்கு போன்ல யாருன்னு தெரியுமா சார்? நீங்க ஏன் சார் அமைதியா இருக்கீங்க சார்? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஹலோ குணாதலவரா? நான் ஒரு வேலையா இருக்கேன், வந்துட்டு கூப்பிட்றேன். ஆமாம் வந்துட்டு கூப்பிட்றேன், வைக்க. மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? என்னாச்சு? ஓட்டு போட போனையா. ஓட்டு போடவா? ஆமா நீ யாருக்கு போட்ட? அதை கேட்கணும்னு இருந்தேன். யாருக்கு ஓட்டு போட்ட? போன்ல பாட்டுல வந்துச்சுல்ல, அவருக்கு தான். இவருக்கா? ஆமாய்யா. உண்மையா சொல்லி இவருக்கு தான் போட்டியா? ஆமாய்யா, ஓட்டு மிஷின்ல அவரு பேர் தான் லாஸ்டா இருந்துச்சு. நான் தான் பாத்துட்டு போட்டேனே. அவர் முகத்தை போட்டு அப்படியே படமா வரைஞ்சு போட்டிருந்தாரு. உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்தனே, அவருக்கு தான் போட்டேன். இன்னொன்னு சொல்லவா? என்னது? அந்த ஆளு இப்ப எலெக்ஷன்லயே நிக்கல. நிக்கலையா? ஆமாய்யா. என்னையா சொல்ற? எலெக்ஷன்லயே நிக்கலையா? அப்ப நான் ஓட்டு போட்டதுல வேஸ்டா? ஆமா, ஓட்டு போட போனா முதல் என்ன மிஷினு, எப்படி ஓட்டு போடணும் அதை தெரிஞ்சுக்கணும். போனோன்னு உறுப்பினர் கார்டு இருக்கு, அந்த கார்டு இருக்குன்னு ஓட்டு போட்டா சரி. ஓட்டு எங்க போட்ட? எந்த பட்டன் நமக்கு முதல்ல? லாஸ்டா ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருந்துச்சு தெரியுமா, அதுதான். ஐயோ அது நோட்டாயா? நோட்டா? காலங்காத்திலே கிளம்பி வந்துட்டாங்க தம்பிகளா. என்னப்பா காலங்காத்திலே கிளம்பி வந்திருக்கீங்க? பூத்துக்கு தானே? இல்லைங்க, அதுதான் நம்ம வந்து நம்மதான் குடிமகன், நம்ம தான் போய் ஓட்டு போடணும். அது இல்லைங்க, குடி. அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டாதான் எங்களை மாதிரி மக்களை வந்து அரசியல்வாதிகள் ஆக்க முடியும். அதுதாங்க ஐயா. இல்லைங்க, குடி. குடிமகன், நீ ஒரு குடிமகன், நான் ஒரு குடிமகன், நம்ம எல்லாருமே ஒரு குடிமகன்கள். நாங்க குடிக்க போறோம். புதுசா ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போய்க்கோங்க. அப்ப நீங்க ஓட்டு போட போறியாடா? ஓட்டுனா காசு வாங்கினியா ஞாபகம் இல்ல? இது 1000 ரூபா கொடுத்தாங்களா தானே? அப்ப அதை வாங்கி குடிக்கதான் போறீங்க? அதுதாங்க ஐயா. வரட்டுங்களா? இவனுங்க நம்பி நம்ம போய் ஓட்டு கேட்க போனோமே, நம்ம புத்தி தான்டா செருப்பால் அடிக்காம. தம்பி நீங்க தானே எலெக்ஷன்ல நின்னது? ஆமாங்கய்யா. நீங்க ஜெயிச்சிட்டதா சொல்லி சொன்னாங்க. இல்லைங்கய்யா, தோத்துட்டேங்கய்யா. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாங்க. என் ஓட்டு கூட உங்களுக்கு தான் போட்டேங்க. அதெல்லாம் சரிதாங்கய்யா. பின்னாடி கை தட்டவங்களையும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்க போறேங்கய்யா. எந்த கட்சியிலையும் சேராம நான் எலெக்ஷன் வந்தா மட்டும் ஓட்டு போட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்க போறேன். அவ்வளவுதான். சரி தம்பி, பாத்துக்குங்க. இந்த மூஞ்சிதான் சார் முதலமைச்சர் கரெக்டான மூஞ்சி. நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் முதலமைச்சர் ஆக்குவேன். உங்களுக்கு ஓகேவா சார்? என்ன கேட்ட? முதலமைச்சரா? ஐயோ, 5 ரூபா காசு கீழே வந்துச்சு, கொஞ்சம் எடுத்தாங்களே. 5 ரூபா